வணக்கங்க. நம்ம பண்ணை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜீவராசியும் வச்சு நான் ஒருங்கிணைஞ்சு பண்ணைங்களாக வச்சுட்டு நடத்திட்டு இருக்கேன். என் பேர் தாஜுதீன், தாஜிபாய்னு சொல்லுவாங்க. என் ஊர் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10-15 வயசுலேருந்தே மிருகத்துக்கு மேலே ரொம்ப பற்று. அப்புறம் குதிரைங்கிறது வந்து தாத்தா அப்போ அம்மா பத்திரம் வச்சுருந்தாரு, அப்பா பத்திரம் வச்சுருந்தாரு. இப்படி யானைங்கிறது நானாக தேடி வேலை போய் கற்றுக்கிட்டேன். அதை நானாக உண்டு பண்ணி நான் வச்சுட்டு இருக்கிறப்போ அதை பாதுகாக்கிறேன். அதே மாதிரி மாடு, ஆடு, குதிரை இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறேன், வளர்க்குறேன். எனக்கு வேணுங்கிறத வச்சு வளர்ப்பேன். எனக்கு வியாபாரத்துக்கு தனியாக கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவேன். சரி, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாடு பார்த்தீங்கன்னா பர்கூர் குட்டை பாருங்கள். இது பர்கூர் குட்டை. இது பர்கூர் குட்டை. இது பர்கூர் குட்டை காளை. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குட்டைகளில் ஒரு விசேஷம் இருக்குது. குட்டைகளில் நல்ல ஒரு விசேஷம். பால் வந்து மருத்துவ குணம் படைச்சது பால். இது அளவாக தான் இருக்கும். இது நாட்டு மாடுங்களா? இது அந்தந்த நாட்டுக்கு நாட்டு மாடு. இப்போ எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கியம் தான் நாட்டு மாடு எங்களுக்கு. சரி. இப்போ சேலம் பக்கம் போயிட்டிங்கன்னா இந்த மாடு தான் உங்களுக்கு நாட்டு மாடு. அவ்வளவுதான். இதுல பெரிய மாடு இருக்கு. இதுல நம்ம குட்டியா பார்த்து எடுக்கிறது. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இது மெச்சூர். இந்த மாடு மெச்சூர். சரி. இது இவ்வளவுதான் ஹைட்டு. இது மாடு 4 பல்லாச்சு. ஒரு கண்டு ஈண்டது. ஒரு கண்ணு ஈண்டது இப்ப கர்ப்பமா இருக்கு. இது மெச்சூர். ஆமா. இது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை. இது இதுவும் இதே ஹைட் தான் வரும். அவ்வளவுதான். அது பல்ல ஆராய்ச்சி. பல்ல ஆராய்ச்சி. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை. இது ஆமாம், இது சென்னையாக இருக்குது. இப்போ இது பொங்கனூர் குட்டை. இது ஆந்திரா பீரியட். சரிங்க. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா காங்கியத்தில் செவலை. இது காங்கியத்தில் செவலை. இது காங்கியத்தில் இப்போ காரம்பஸ். இதெல்லாம் இப்போ பழம் பண்ணுற மாதிரி வயசு வந்தாச்சு. இன்னும் காலை போடலாம், ஊசி போடலாம். சரி. அந்த மாதிரி இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்க, இது வந்து பர்கூர் குட்டை. பாருங்க, இந்த கருப்பாக இருக்கிறது பொங்கனூர் குட்டை. இது தேனி குட்டை. இந்த பொட்டை. சரி. இது தேனி குட்டை. ஆமாங்க. இப்போ பாருங்க எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமாம். இந்த காலை ரெண்டும் காங்கியம் காலை. ஆமாம். இது காங்கியம் மாடு. பசுமாடு கண்ணு போட்டிருக்குது. பல்லு 2 ஆச்சு. இது கொடுக்கறது தான், வியாபாரத்துக்கு தான். இது இந்த கண்ணு, இந்த காராம்பஸ், செவலை மாடு, இது எல்லாமே கொடுக்கறது தான், வியாபாரத்துக்கு தான் வச்சிருக்கோம். காராம்பஸ்னா என்ன? இது காராம்பஸ்னா உங்களுக்கு வந்து பூராமே கருப்பா இருக்கணும். மடி கருப்பா இருக்கணும், கண்ணு கருப்பா இருக்கணும், நாக்கு கருப்பா இருக்கணும். அப்பதான் அது காராம்பஸ். இது வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப விசேஷமா ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க, பால் அபிஷேகம். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பொங்கனூர் மாட்டில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க வெங்கடாஜலபதிக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க காராம்பஸில். அதுக்காக அது ஸ்பெஷலாக வாங்குறாங்க. ஓகே. நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக குதிரையும் பார்க்குறோம். ஆமாம், அதையும் காட்டிடுறேன். இது வந்து கருப்பு சட்டை, 10 சுழி சுத்தம், நல்லா ரைடிங் போவோம். குதிரை இப்போ செனையாக இருக்குது. இது கொடுக்கறது தான். இது காட்டைவாடி. இதுக்கு ஒரு 6 வயசு இருக்குங்க. சரி. இதில் என்னென்ன பழகி இருக்கு? ரைடிங்கு நல்லா போவோம், வண்டியில் நல்லா போவோம். இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா விற்றுடுவேன். ஆமாங்க. பாருங்க, இது போனிக்கு. இது போனி குதிரையில் போனி. இது ஆமா, அதான் ஹைட்டுக்கு தான் அது குதிரை. அந்த ஹைட் இருந்தாலே அதுக்கு ஒரு மதிப்பு. ஆமாங்க. என்ன பண்ணலாங்க? எதுங்க இதுல எல்லாம் போகலாம். ரைடிங் போவோம், வண்டியும் போவோம். அதெல்லாம் பழக்கம் இருக்குது. ஆமா. இதுவும் போனி தான். இது வந்து செவலை சட்டை. இது ஒரே செவலை. இது சரி. ஆமா. இதுவும் 9 சுழி சுத்தம். பாருங்க, இது காட்டைவாடி. இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு வச்சிருக்கிறது. இது கொடுக்க மாட்டேன். இதில் இங்கே நிற்கிறது 4மே கொடுக்க மாட்டேன். சரிங்க.
எதனாலப்பா இது? இது நமக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்குது, சாரட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனால இது பழக்க வச்சிருக்கிறதுனால இதை நான் வச்சிருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு. மறுபடியும் ஏதாவது புதுசு இது வயசானா புதுசாக கொண்டு வந்து நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு வேணா கொடுப்பேன். ஓகே, நம்ம பண்ணையில் எத்தனை வருஷமா இது இருக்குங்க? எதுங்க இது இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாச்சு. 4 வருஷமா. இதில் என்னென்ன பழக்கி வச்சிருக்கீங்க? இது ரைடிங் போவோம், டான்ஸ் ஆடும், வண்டி சாரட்லேயும் போவோம். பழகிருக்கீங்க? ஆமாம். இந்த 4 குதிரையுமே எல்லா வேலையும் செய்யும். இது 4மே. இது பாருங்க, இது பஞ்சகல்யாணி. இது கருப்புள்ள பஞ்சகல்யாணி. இது காட்டைவாடி தான். இது பல்லு 2 பல்லு, 60 இன்ச்சு உயரம். இது வியாபாரத்துக்கு தான் வச்சிருக்கேன். சரிங்க. இது என்ன ஸ்பெஷல்? இதுக்கு வந்து நல்ல ரைடிங் போகும், நல்ல வண்டியில் போகும். வண்டி. ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடமேல் கூட சுழி. இது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. நமக்கு சுழி குதிரை மேல் இருக்குது, நம்மள ஒன்றும் பண்ணாது. நம்ம அப்படி தான் நினச்சி வளர்க்குறது. ஓகே. என்னங்கண்ணா அது பாருங்க, இது அது 9 சுழி தானப்பா பார்த்தா. இது 9 சுழி. இது கருப்பில். இது குட்டிங்க. இதுங்களா? ஆமாம். இது குட்டி. நேர்கால் வெள்ளை. இதுவும் கொடுக்கறது தான். சரி. இதுவும் கொடுக்கறது தான். நல்ல குணமனமாக இருக்கும். ஒன்றும் தொழில் ஒன்றும் பழக்கலை குட்டினால. இப்போ நம்ம போய் பழகிக்கலாம். அது பழகிக்கலாம். அது வயசு பத்தாது இல்லையா? இப்போ போட்டு இப்போ வளர்க்கணும்னா வளர்ச்சி நின்று போகும். அதனால இதை வந்து எத்தனை நாள் கழிச்சு பழக்கலாம்? இன்னும் ஒரு 6 மாதம்னாச்சு ஆகணும். அதுக்கப்புறம் இது பழக்கலாம், அப்படியே பழக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் பாருங்க. சரிங்க பாய். இப்போ நிறைய குதிரை பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகளையும் காட்டிருந்தீங்க. ஆமாம். ஸோ ஒட்டகம் மேலே எப்படி ஆர்வம் வந்ததுங்க? இது வந்து ஆரம்பத்தில் அப்படியே ஒரு ஆசைக்காக கொண்டு வந்து வளர்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். சரி. இப்போ ஒட்டகம் வந்து நம்ம பண்ணையில் என்னென்ன பண்ணுதுங்க? இதான் ஃபங்க்ஷன் போவோம், ஒரு கல்யாணம் காட்சி கொண்டு போவோம். குதிரை ஒட்டகம் சரி எல்லாம் சேர்த்து கொண்டு போவோம். அதில் இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கேன். யாராவது வச்சு வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா நான் கொடுப்பேன். ஓகே. இது எப்படி பராமரிப்புலாம் எப்படிங்க? ஏன்னா இது வந்து மாட்டுக்கு விட இது ரொம்ப கம்மி தான் இதுக்கு பராமரிப்பு செலவு. இதை பற்றி யாருக்கு தெரியறது இல்லை. ஒரு மாடு செய்கிற வேலை ஒட்டகம் செய்யும். வண்டி இழுக்கும், சுமக்கும், உழவு ஓட்டும், எல்லாமே செய்யும். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு இது தெரியறது இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் வேப்பந்தலை, கொஞ்சம் இப்படி வேளாந்தலை அது இருந்தால் போதும். கொஞ்சம் தவிடு கூடு வச்சா அது போதும். ஆனால் ஒரு மாடு செய்கிறதுக்கு மேலே வேலை செய்யும். ஒரு ஒட்டகம் 5 டன் இழுக்கும். அப்படிங்களா? 5 டன் வெயிட்டு வண்டி இழுக்கும். சரி. இதில் நம்ம எத்தனை வச்சுருக்கீங்க ஒட்டகம்? இப்போ ஒட்டகம் நம்மகிட்ட ஒரு 5-6 இருக்குது. கொடுக்கறது தான். நம்மளுக்கு புரோக்கர் வயசு இருக்குங்க. இப்போ இதுக்கு 7 வயசு ஆச்சு, அதுக்கு 1 வயசு ஆச்சு, இதுக்கு 2.5 வயசு ஆச்சு. இந்த ஒட்டகத்து 2க்கு 2.5 வயசு ஆச்சு. ஆமாம். இது வந்து முடி கொட்டி முளைக்கிற சீசன் இது. அதனால் இது கொட்டி தான் வரும். இன்னொரு மாதம் போனால் க்ளீனாக வந்துடலாம். ஓகே. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுக இருக்குது. ஆடு பார்த்தீங்கன்னா ஜமுனாபரி இருக்குது, அசாமி இருக்குது, கருவொலி இருக்குது. எங்கடா அதான் கருவொலி ஆடலாம் எங்கடா? அங்கே நிற்கிது பாருங்க, அது கருவொலி. ஓகே. இந்த தட்டு அங்கே தின்னு இருக்கிறது கருவொலி. இது வந்து நாட்டு ஆடு 2 இருக்குது. ஜமுனாபரி இங்கே பாருங்க, ஜமுனாபரி குட்டி. ஜமுனாபரி குட்டி பாருங்க. ஓகே. இது ஒரு ஜோடி எல்லாம் கொடுக்கறது தான். இப்போ கழுதை பண்ணையும் வச்சுருக்கேன். கழுதையும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. நம்மகிட்ட எத்தனை இருக்கு? இப்போ கழுதை நம்மகிட்ட ஒரு 20 கழுதை இருக்குது. இப்போ வியாபாரம் தான். அது பாலுக்காக வாங்கிட்டு போகிறாங்க, சாணிக்காக வாங்கிட்டு போகிறாங்க. அது என்ன ஸ்பெஷல்? பாலில் ஏதோ இந்த ஆஸ்மா, சளி, இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு நல்லாவதுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. பால் கறந்து குடிக்கிறாங்க. அப்புறம் வைத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சாணம் வந்து புகை போடுறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, ஊதுபதி செய்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து ரீசனாக இப்போ கழுதை பால் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமர்ஷியலாக. ஆமாம். அதனால் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். பால் யாராவது குழந்தைகள் கேட்டாலும் பீச்சு கொடுப்பேன். மற்றது பேர் நான் பீச்சு ஒரு பக்கம் மொத்தமாக கொடுக்குற வேலையில் இல்லை. காரணம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம டெய்லி ஒரு 4 லிட்டர் கொடுக்குறோம்னா 40 கழுதை வேணும், 30 கழுதை வேணும். அது 30 கழுதையில் கறக்கணும், அதுக்கு ஆள் வேணும். அதுக்கு வசதி நம்மகிட்ட இல்லை. அதனால் கழுதை கேட்டால் கொடுத்துருவேன், அவங்க வாங்கி கொண்டு பண்ண வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ கால்நடை வளர்க்குறீங்களே? ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுங்க? எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆள் சம்பளம் தீனி செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வருங்க. 20,000 வரும். 20,000 கொடுத்து இதெல்லாம் பண்ணணும்னா என்ன ஆசைங்க உங்களுக்கு? ஏன்னா எதனா பொருள் இந்த மிருகத்து மேலே ஒரு பற்று. சரி. வியாபாரங்கிறது வேற. சம்பாதிக்கிற அந்த சம்பாதிச்சு தான் நான் கொடுக்குறேன் சம்பளம். வருமானம் இப்போ மாடு விற்கிது, கழுதை விற்கிது, குதிரை விற்கிது, இதில் தான் வருமானம். அதை வச்சு தான் இப்போ நான் மெயின்டைன் பண்ணுறேன். இது ஆசை இல்லாமல் ஒரு மிருகத்து மேலே ஒரு லவ் இல்லாமல் யாராலையும் வளர்க்க முடியாது. அதனுடைய கஷ்டங்களை கஷ்டமாக நினைக்காம இருந்தால் தான் அதை வளர்க்க முடியும். கண்டிப்பாக. இல்லைன்னா வளர்க்க முடியாது. அது மேலே பிரியம் இருக்கணும். அதனால் அதை வச்சு பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம கூட இருந்து அத்தனையும் பார்க்குறோம்.
ஆளுகளால எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து நான் 10க்கு மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்குறீங்க. என்ன பிளான் பை அடுத்து உங்களுக்கு? அடுத்து வந்து ஒரு பார்க் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு கொஞ்சம் எல்லாம் காலங்கள் ஆகும், கொஞ்சம் இட வசதியெல்லாம் பண்ணணும். சரி. ஆமாம். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் அதை மாற்றணுன்ற ஐடியா இருக்குங்களா? இது இப்போ ஒரு 6 மாதம் ஆகும். இப்போ தான் இடம் மாற்றம் பண்ணியிருக்கிறப்போ, அதனால் இப்போ தான் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கு. 2 ஏக்கரா? 2 ஏக்கர். இப்போ தான் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. சரி. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு எல்லாமே பண்ணணும். கொஞ்சம் பறவையெல்லாம் கொண்டு வரணும், இந்த நெருப்பு கோழி கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் ஷெட்டுகள்லாம் அமைச்சிட்டு தான் கொண்டு வரணும். சும்மா வாங்கிட்டு வந்துட்டு வெட்டி பண்ண முடியாது. கண்டிப்பாக காசு போகிறது ஒரு பக்கம், உசுரை காப்பாற்றணும், மெயின் அதுதான். அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஷெட்டுகள்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன். சரி சரி. ஆமாங்க. ஓகே பாய், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் சேனலில் கால்நடை பார்க்கும்போதே ஒரு ஜூக்கு வந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.